ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பல வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்ததே பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக தான். கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டான்னு பக்காவா ஊர்ல போய் இறங்கிட்டோம் ட்ரிவாண்ட்ரத்துல. கல்யாணம் ஆனா கன்னியாகுமரியில தான். ஆனா ட்ரிவாண்ட்ரத்துக்கும் கன்னியாகுமரி ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. நாங்க பார்டர்ல இருக்கிறனால ஒரு 1/2 hour கிட்ட டிராவல் இருக்கும், அவ்வளவுதான். போய் இறங்கின அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும். குதூகலமாக குடும்பத்தோட கிளம்பி போனோன்னு பார்த்தா கொஞ்சம் டிராவல் டயர்டு இருக்கும்ல, அதனால கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தோம். அன்னைக்கு பெரிய வெளியோக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் பர்த்டே. என் தம்பியை ஞாபகம் வச்சிருப்பான் போல பர்த்டே டேட்டை. அவன் கேக் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால பொண்ணு வீட்லேயே வச்சு கேக்கும் வெட்டிக்கிட்டோம். என்னோட தம்பி பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டப் பண்ணுவான். அந்த கேக் வெட்டுற வரலும் போது அது கேக் மாதிரி இருக்கணும்ல, அதனால அங்கங்கே ஆட்கள் சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கேக் அவன் கையில் மட்டும் பட்டுடுச்சு. கேக் மாதிரி இருக்காது, சம்மந்தியாக மாறிடும். ஆனால் வீட்டில் ஒண்டியாக கேக் வெட்டுறதை விட இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட சுற்றி நின்று கேக் வெட்டும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு வைபை கொடுக்குது. தெரியாத மாதிரி அந்த கேக்கில் உள்ள பிளம்மெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் தான் அவன் கிட்ட தான் இந்த கேக்கெல்லாம் காப்பாற்றிட்டு இருந்தோம். நானே பல நாட்கள் உட்காந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிசைன் போட்டுட்டு இருந்தேன். என்னோட கல்யாண சாரி பிளவுஸ் கடையில் கொடுத்து தச்சு வாங்கிக்கிட்டேன். சாரியை ப்ரீப்ளேட்டிங் பண்ணி தான் துணிங்கெல்லாம் பேக் பண்ணும்போது கூடயும் இதையும் வச்சுக்கிட்டேன். லியோக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம். பொண்ணு வீட்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திருச்சு கல்யாணத்துக்கும் கிளம்பி வந்துட்டோம். போட்டிருக்க மேக்கப் கல்யாணத்துக்கு முன்னாடி சில பல செல்ஃபீஸும் எடுத்தாச்சு. செல்ஃபீஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே நானும் கிளம்பி வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா எங்க ஊர் ஸ்டைலில் மேரேஜை பார்த்து. மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க முன்னாடி. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும். மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்காக பொண்ணோட தம்பி பாத்தீங்கன்னா மாலை சந்தனம்லாம் போட்டு மாப்பிள்ளைய வரவேற்பாங்க. இந்த முன்னாடி நிக்கிற குட்டிஸுங்க பாக்கிறதுக்கு ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. கியூட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு. நானும் ஒரு 10 நிமிஷமா வெளியே நின்றுட்டு இருக்கேங்க. இந்த மாப்பிள்ளை எப்பதான் உள்ள போவாருன்னு பார்த்துட்டு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சடங்கையே. இது பேர் தான் எதிர்மாலை சந்தனமும். இந்த சடங்கு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க நல்லபடியா உள்ள கூட்டிட்டு போவாங்க. மாப்பிள்ளையும் உள்ள வந்துட்டாரு. நீ கல்யாணம் தான் சொல்லிட்டு உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லும் போது தான் இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எங்க வீட்டு வண்டு சிண்டுங்க எல்லாம் போனுக்கு ஒரே சண்டை. வீட்டுல இருந்தாலும் போனை பாக்குறீங்க, எங்கன்னா வெளியில வந்தா ஜாலியா விளையாடுவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து போனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்க பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வச்சு இந்த ஜூனியர் சின்ராசுங்க மைண்ட் எல்லாம் டைவர்ட் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். இவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள பாதி கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சாங்க. எங்க ஊர் முறைப்படி முதல்ல மாமன் கல்யாணம் நடக்கும். அது ஒரு சம்பிரதாயம். அந்த கல்யாணத்தை எங்களால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணமும் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை கூட நின்று குடும்பத்தோட நின்று போட்டோ எடுக்கிறது தான். இந்த குட்டீஸுங்களை வச்சுட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதே பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. போட்டோக்காரங்க இங்க பாருங்கன்றாங்க. இதுங்க எங்க ஒழுங்கா நிக்குதுங்க, அங்க விளையுது இங்க விளையுது. எப்படியோ நின்று போட்டோ எடுத்துட்டு கீழே இறங்கிட்டோம். அப்படான்னு சொல்லிட்டு உட்காரதுக்கும் டைம் இல்லைங்க. மறுபடியும் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பணும்ல, அதுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பி போயிட்டோம். இது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு ரிசப்ஷன். இது பேர் வந்துட்டு வீடு காண போறதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் நேவி ப்ளூ கலர்லயே அமைஞ்சிருச்சு. பசங்க 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதனால எங்களுக்கும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு ப்ளூ கலர்ல, நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு இதுவே ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிட்டோம். வியாழக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா பாத்தீங்கன்னா மண்டக்காடு கோயில், குமார கோயில், மேலாங்கோட்டு நீலி கோயில்னு சொல்லிட்டு இந்த 3 கோயிலுக்குமே அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சாப்பிட்டுக்கிட்டோம். முதல்ல பிளான் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டக்காடு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம், டைம் பத்தாதுன்னு நினச்சோம். ஆனால் எப்படியும் டைம் பத்திடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்புனனால இந்த 3 கோயிலுக்குமே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். குமார கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்தனால சில பல குரங்குகளும் அங்கே இருந்துச்சு. இந்த குமார கோயிலில் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை கழட்டிட்டு தான் ஜென்ஸு உள்ளே போகணும்னு சொன்னோன்னே என்ன அவர் கூட ஒத்துக்கிட்டாருங்க. ஆனால் எங்கள் வீட்டு 2 ஜூனியர் சின்ராசுங்க இருக்கானுங்களே, அவனுங்க தான் ரொம்ப செட்டப் பண்ணிட்டானுங்க, ஷர்ட்டெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு சாமியின் திருப்தியா கும்பிட்டுட்டு வந்து மேலாங்கோட்டை நீலி கோயில் போறதுக்கு தான் ரொம்ப நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிட்டதுனால நட சாத்திருவாங்களோன்னு நினைச்சேன். கடைசியாலாம் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்க வெளியே வருவோம். அவங்க வந்து கோயில் நடை சாத்துறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஹோட்டல் போனோடனே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் இருக்காதான் கேட்டோம். அது இல்லைன்ட்டாங்க. நார்மல் ஒரு மஷ்ரூம் சூப்பை கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜூஸும் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. மொஜிட்டோ. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபலோடா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபலோடா ஃபுல்லாக சாப்பிட முடியாததுனால அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா நான் மட்டும்தான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ருந்தேன். அது மிச்சம் வந்துருச்சு. மிச்சம் வந்தது எல்லாத்தையும் பார்சல் பண்ணிக்கிறது தானே உலக வழக்கம்ன்றது மாதிரி அதையும் பார்சல் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இட்லி இல்லை தோசைக்கு வச்சு சூடாக்கி இந்த குழம்பு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் 4:30 மணி அனந்தபுரி ட்ரெயினில் சென்னைக்கு கிளம்பி வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி பார்சல் பண்ண வேண்டியதெல்லாம் பக்கவாக பார்சல் பண்ணிக்கணும். எங்கள் தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய், பலாப்பழம், நுங்கு, வெஜிடபிள்ஸு
இதெல்லாம் பார்சல் பண்ணி அவங்க வரும்போதும் எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் போகும்போதும் எங்ககிட்ட கொடுத்து விடுவாங்க. சப்போஸ் எங்களால் போக முடியல, அவங்களாலையும் வர முடியலன்னா ட்ராவல்ஸ் மூலியமா இதெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க. நம்ம தாத்தா பாட்டி கொஞ்சம் கூட இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான் நம்ம ஊருக்கு போகும்போது. அந்த பதவியை இப்போ என்னோட அத்தையும் கசினும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பியோர் லவ் நமக்கு வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம கிடைக்கிறது வந்துட்டு அது ஒரு புதையல் மாதிரி. அது இவங்க கிட்ட இருந்து இப்போ எங்களுக்கு கிடைக்குது.